ஹாய் guys, வெல்கம் டு பவித்ராஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பிளெயின் கேக், டீ கடையில் விற்கிற கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 2 எக்ஸ் உடைச்சி எடுத்திருக்கேன். 2 எக்ஸுமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க எக்ஸா இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச எக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. 2 முட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணணும். பவுடர் சுகர் தான் கண்டிப்பா ஆட் பண்ணணும். ஏன்னா பவுடர் இல்லாத சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்து நீங்க பேக் பண்ணும் போது கேக்குக்கு கீழே போய் அந்த சர்க்கரை எல்லாமே போய் நின்றுடும். பவுடரா நீங்க போடும்போது நீங்க கரைக்கும் போது அது நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ வந்து பவுடர் சுகர் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது கூடவே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அது இந்த ரெண்டும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இதை ஆட் பண்றோம். அப்புறம் இந்த எசன்ஸ் ஆட் பண்றதுனால எக்கோட அந்த ரா ஸ்மெல்லும் கேக்ல வராம இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பீட்டரோ இல்லைன்னா விஸ்க் வச்சுட்டு நம்ம இந்த எக்கையும் பவுடர் சுகரையும் நல்லா கலந்துடணும். இந்த எக்கோட சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணா போதும். நான் இன்னைக்கு பீட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் மைதா, இதை நல்லா சலிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பிராண்டட் மைதாவா யூஸ் பண்ணா இன்னும் ரொம்ப நல்லதா இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் போட்டு நல்லா இந்த மாவை சலிச்சிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. சலிச்சிட்டு உள்ள சேர்த்த பிறகு ஜென்டிலா அதை மிக்ஸ் பண்ணுங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நீங்க ஹார்டா கலந்துட்டீங்கன்னா கேக்கும் ரொம்ப ஹார்டா கல் மாதிரி வந்துடும். அதனால ரொம்ப ஜென்டிலா ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணி கேக்கை பேட்டர் ரெடி பண்ணிடுங்க. இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு 125 ml ஹாட் மில்க்ல 25 கிராம்ஸ் பட்டர் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதையும் இந்த பேட்டரோட சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா ஜென்டிலா கலந்து விட்டுட்டே இருங்க. அது வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரேம்ல காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா இப்பயும் ஜென்டிலா தான் கலந்து விடணும். கலந்துட்டே இருக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி மாறுறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். விஸ்க் யூஸ் பண்ணியே கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் லிக்விடா மாறி இருக்கும். இப்போ ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் வந்து கேக் டின்ல கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு அந்த கேக் பேட்டரை அதில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து கரெக்டாக அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. பட்டர் கிரீஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி நல்லா டேப் பண்ணிட்டு வச்சிங்கன்னா உள்ளேயும் நல்லா கரெக்டாக வேகும். இல்லைன்னா உள்ள வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி சரியா வேகாம போயிடும். அதுக்கப்புறமா அவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா அழகான கேக் ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க, நான் என்னோட கேக் ரெடி ஆகி எடுத்துட்டு வந்துட்டேன். எவ்வளோ ஸ்பாஞ்சியா எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சாஃப்ட் கன்சிஸ்டன்சில வரணும்னா நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணாதான் வரும். நீங்களும் இந்த கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. அப்புறம் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thanks for watching. Bye bye.